பிரெக்னன்சிக்கு அப்புறம் வர யூரினரி லீக்கேஜ ப்ராப்பர் கைடன்ஸோட ப்ராப்பர் ட்ரீட்மெண்டோட நம்மளால சரி செய்ய முடியும். மெட்டர்னிட்டி லீவ், பிரெக்னன்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஆபீஸ் போறவங்களுக்கோ இல்ல வேலைக்கு போறவங்களுக்கோ யூரின் லீக் ஆகுதுன்னா பிரெக்னன்சிக்கு அப்புறம் ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாம இருக்கிறதுனால நிறைய பேருக்கு யூரின் லீக்கேஜ் ஆயிட்டே இருக்கு. பிரெக்னன்சி டைம்ல உங்க மசில்ஸ் எல்லாமே நல்ல எக்ஸ்பேண்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆயிட்டே இருக்கிறதுனால உங்களுடைய பெல்விக் ஃப்ளோர், அதாவது உங்களுடைய யூரின் போற பாதைய இருக்கிற தசைகள் எல்லாமே விரிஞ்சு கொடுத்துட்டே இருக்கிறதுனால அது திருப்பி யூரின் போறது போது இருமும் போதோ தும்மும் போதோ கீழே உட்கார்ந்துட்டு எந்திரிக்கும் போதோ யூரினரி ட்ராக்ல வந்து பிரஷர் அதிகமாகும் போது அதை அடக்கிறது தன்மை குறையறதுனால யூரின் லீக் ஆகுது. அது ஒரு சொட்டு இருந்துச்சுன்னா அந்த டோனை ரீகெயின் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ப்ராப்பர் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கலாம். பெல்விக் ஃப்ளோர் மசில் ட்ரைனிங், சின்ன சின்ன எக்ஸசைஸ் ப்ராப்பரா வீட்டுல உட்காந்துட்டு சமையல் பண்ணும்போது, துணி துவைக்கும் போது, குழந்தைக்கு பால் ஊட்டும் போது செஞ்சுட்டே இருந்தோம்னா, ஒருவேளை எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமும் சரியாகாம இருந்துச்சுன்னா மாத்திரைகள் கொடுக்கலாம். இல்ல நினைச்சு டிப்ரெஸ் ஆகாம அதை வந்து ப்ராப்பரா கைடன்ஸ் எடுத்துட்டு அதை சரி பண்ண முடியும்.